முதல் ஒரு ஸ்திரீ 2 ஸ்திரீயை பத்தி பேசுவாங்க. பைபிள்ல 2 ஸ்திரீ இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ திருமணம் பண்றதுக்கு போறாங்களா, அவங்களுக்குள்ளவே 2 ஸ்திரீ பிரிக்கப்படும். உங்களுக்கே நல்லா தெரியும். அது என்ன, அவங்களை எப்படி பிரிச்சாரு? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இதே விஷயத்த நம்மளுடைய வீட்டுல கூட ஒப்பிட்டு வரும். அது நீதிமொழிகள்ல சொல்லப்படும். வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நல்லா கவனிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சரி, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால அந்த வீட்டை என்ன பண்றாங்க, இடித்து போடுறாங்க. அப்போ 2 கூட்டம் வந்துதா இங்க. என்ன ஸ்திரீ? ஒரு ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ, இன்னொரு ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அப்போ வீட்டுல ஒரு வீட்டை கட்டுகிற ஸ்திரீக்கு புத்தி இருக்கும், வீட்டை இடித்து போடுகிற ஸ்திரீக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா புத்தி இல்லை.